வாட்டர் பாட்டில் போட்டு. மதுரை ஆளும் மீன்வெளியால் மீனாட்சி பட்டினத்தில் பிறந்து தன் ஆட்சி செய்கின்ற கோணாட்சி புரியும் மீனாட்சி பாதம் தொட்டு இந்த தேவகோட்டை மீனாட்சியின் உரையை உங்கள் முன் வைக்கிறேன். பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள்னு திருவள்ளுவரையா சொல்லியிருக்கார். அப்படி திருவள்ளுவரையா முதலில் பணத்தை தான் அதிகமாக கருதி இருக்கிறார். இதுக்காகவே நீங்க கைதட்டலாம். ஏன்னா பாருங்க, ஒரு அக்கா இருந்தாங்க, சங்கரேஸ்வரின்னு ஒரு அக்கா, தமிழ் பேச்சங்கள் முடிச்சு விஜய் டிவியில. அவங்க ஒரு மேடையில பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது மார்க்ஸை பத்தி பேசணும், எங்கல்ஸை பத்தி பேசணும், லெனினை பற்றி பேசணும். அவங்க சொல்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான். திருநெல்வேலி அவங்க மார்க்ஸ் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரவுண்ட்ல அவங்க எது பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி இவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? மார்க்ஸ் எங்கே பிறந்தவன்? அவன் ரஷ்யாவில் பிறந்தவன். அவனை இங்க சொல்லும் போது மரியாதைக்குரிய மார்க்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் தோழர் மார்க்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உலகத்திலேயே மார்க்ஸ் ஐயா என்ன சொல்லுதாங்கன்னு சொன்னது சங்கரேஸ்வரி அக்காவா மட்டும்தான் இருக்க முடியும். அதுபோல வள்ளுவர் ஐயா என்ன சொல்றாருன்னா, அப்படிங்கும்போது ஒரு நெருக்கமா மண்ணுக்குரிய சிறப்பு, எல்லோரையும் இப்படி உறவு சொல்லி ஐயா ஆயா அப்படி அழைக்கிறது ஒரு சிறப்பு உள்ள மரியாதைக்குரிய சொல்லாகவும் ஐயாவை. அதுக்காகவே அவர்களுக்கு ஒரு கைதட்டல். நெருக்கமா பேசுறாங்கல்ல, அதுக்காக. பணத்தால் மேம்பட்டவர்கள் நிறையாங்க. கடையேழு வள்ளல்களும் பணத்தால் பண்பட்டார்களை ஒழிய பாழடைந்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. கேட்டுக் கொடுப்பது தானம், கேட்காமல் கொடுப்பது தர்மம், பொது உடைமையை கொடுப்பது கொடை, தனக்குரியதை கொடுப்பது ஈகை. இப்படி நாங்க பணத்தை கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் இருக்கு. உங்களுக்கு குணத்தை கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்கறதுக்கு ஏதாவது பேர் இருந்தா சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். இருக்கே சொல்லுங்க. கணவன் மனைவிக்கு கொடுப்பது அன்பு, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு கொடுப்பதன் குணம் நட்பு, ஒரு ஆசிரியர் தன் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரே அந்த பாடம் ஒரு குணம் தான். இத்தனை பேர் இருக்கே. சரி நடுவர், அப்படி நான் கேட்கல, அவங்க கேட்டுருவாங்கன்னு சொல்றேன், முன்னெச்சரிக்கை படுத்துறவங்கள. யார் ஒருத்தர் எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு காரணத்தை தெரிஞ்சுட்டு சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாடம் நடத்துறாங்க, தமிழ் பாடம் நடத்த தமிழம்மா இருக்காங்க, இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க, இப்படி சயின்ஸுக்கு சயின்ஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்காங்க. காலேஜ்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சப்ஜெக்ட் நடுவர்ல எடுக்கிறார்? அவர் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாரு? பணம் சம்பாதிப்பதன் யுக்திகள், இதை பத்தி சொல்லி கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நான் 4th இயர் தான் படிக்கிறேன். பார்த்தோன்னே தம்பி வீட்டுல வரலையான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இப்பதாங்க நான் 4th இயர் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ்ல அப்படின்னு பாக்க எப்படி. அதனால எனக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல அவங்க அதான் சொல்லி கொடுப்பாங்க. உண்மைதான் அது. நான் கூட குணம்னு பேசினோன்னு இந்த பக்கம் போயிருவோமான்னு நினைச்சேன். ஆனா அங்கே பிரகாசமா எங்க அண்ணன் முகம் தெரிஞ்சிச்சு, அண்ணாமலை அண்ணன் முகம். அதனாலதான் சரி என்னன்னு யோசிச்சா, ஒரு நாளைக்கு 4 ஸ்டேட்டஸ் நடுவர்களே. கூலர் போட்டு ஒண்ணு, பீச்ல ஒண்ணு, வெளியே போற மாதிரி ஒண்ணு, அப்படி எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? காரணம் ஐடில வேலை பாக்குறாங்க. ஐடில வேலை பார்த்தா என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? என்ன வரும்? கண்ணாடி வரும், கண்ணு தெரியாம போய் சீக்கிரத்துல முடி கொட்டி வழுக்க வரும், அதானே வரும். பணம் வரும், சும்மா பண்ணுக்காக சொன்னேன், பணம் வரும். அப்ப சரிங்க, நம்ம அண்ணனை விட்டுருவோம். இன்னொரு பக்கம் ஒரு பக்கத்து வீட்டு அக்காவை கேட்டா 489 எடுத்தேங்கிறான். இன்னொரு அண்ணனை கேட்டா 494 எடுத்தேங்கிறான். ஆஹா, நல்ல மார்க் எடுத்திருக்காங்களே, டக்குன்னு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும், டக்குன்னு நல்ல காலேஜ்ல வந்துட்டு பிளேஸ் ஆயிடுவாங்க, கவுன்சிலிங்ல நல்லா வந்துரும் அப்படின்னு நினைச்சா, கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பிஎஸ்சில கிடைச்சிருச்சுன்னு ஒரு அக்கா சொல்றா. நம்ம நடுவர் படிக்கிற தியாகராஜால கிடைச்சிருச்சுன்னு இன்னொரு அண்ணே சொல்றோம். அப்ப எப்படின்னு கேட்டா, மேனேஜ்மெண்ட்ல போயிட்டாங்களா நடுவர் அவர்களே? இல்ல இல்ல இல்ல, மெரிட் மேனேஜ்மென்ட்ங்க. தவறான செய்தி. மெரிட் மேனேஜ்மென்ட்டுக்கும் கவுன்சிலிங் இருக்கிறது. இல்ல, இது வந்து காமன் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு கவுன்சிலிங் இருக்கிறது. மெரிட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. தியாகராஜர், நம் செட்டிநாட்டை சார்ந்த கருமுத்து கண்ணன் அவர்கள், தியாகராஜ செட்டியார் அவர்கள் உருவாக்கிய கல்லூரி. இன்றைக்கும் மார்தட்டி அந்த கல்லூரியை பற்றி ஒன்று சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லூரியில் சேருவதற்கு ₹1 கூட டொனேஷன் யாரிடமும் வாங்குவதில்லை அப்படிங்கிற சிறப்பு. பிஹெச்டியை பத்தி எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தியாகராஜர் கல்லூரியை பற்றி எனக்கு தெரியும். மெரிட் மேனேஜ்மெண்ட் என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் அதற்கும் பணம் யாரிடமும் வாங்குவதில்லை. அதனால பிஎஸ்சியை பத்தி நீங்க சொல்லலாம், எனக்கு தெரியாது. இப்ப நம்ம வள்ளி அக்கா இருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க நடுவர்களே.
இப்ப பிளேஸ்மெண்ட் வரும்போது குணமான கம்பெனி வேணும், குணமான ஆட்கள் இருக்க கம்பெனி வேணும்னு கேட்பாங்களா, இல்ல எந்த பிளேஸ்மெண்ட்ல அதிகமான சம்பளம் தராங்கன்னு பார்ப்பாங்களா? எல்லாமே நடுவர்களே கிவ் அண்ட் டேக் பாலிசி. இவ்வளவு கட்டி படிக்க வைக்கிறேன், எனக்கு திருப்பி இவ்வளவு ரிட்டர்ன் சொல்றாங்க, படிக்கவே செய்யறாங்க நிறைய பேர். அப்ப கல்லில் பிறக்கும் கதிர்மணி மெல்லென்ற அருளில் பிறக்கும் அரணர் எல்லா பொருளில் பிறந்து விடும்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மறந்துட்டு குணம் குணம்னு பேச வந்துருக்கீங்க. நம்ம ராக்ஃபெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த பணக்காரர் இருக்கார், ஒரு மேதையவர். அவர் வந்துட்டு விமானத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நிருபர் இருக்கார். அந்த நிருபர் என்ன பண்றார், ஐயாவை போய் இன்டர்வியூ எடுக்கிறார். ஐயா, நீங்க இவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டீங்க, இன்னும் சம்பாதிக்கணுமா, இன்னும் உழைக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு ராக்ஃபெல்லர் சொன்னார், கேட்கிறார், ஐயா நம்ம எத்தனை அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ராக்ஃபெல்லர் என்ன சொன்னார், ஒரு 3700 அடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு புரியுது. நீங்க பேசுங்க. 3700 அடியில பறந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றார். சரி, அப்ப நம்ம பாதியில விமானத்தை நிறுத்திடுவோமா அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், பாதியில நம்ம விமானத்தை நிறுத்திட்டா அதர பாதாளத்துக்குள்ள விழுந்துருவோமே அப்படிங்கிறார் நிருபர். அப்பதான் ராக்ஃபெல்லர் சொல்றார், பணம் சம்பாதிப்பதும் இன்ஜின மாதிரிதான், பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டோம்னா நம்ம அதர பாதாளத்துக்குள்ள போயிடுவோம். அப்ப பணம் சம்பாதிப்பதன் எவ்வளவு முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகா அந்த சொல்லியிருக்காரு. அப்படி நிறைய இடங்களில் பணம் சம்பாதிப்பதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இப்படி நம்ம சுவாமி விவேகானந்தர் வந்து சிக்காகோக்கு போறார். எதுக்கு போறார்? நம்ம இந்து சமயத்தோட அருமை பெருமை பரப்புறதுக்கு. எப்படி நம்ம சேதுபதி ராஜா கொடுத்த நிதியை வச்சு போறார். அப்ப எல்லா இடங்களிலும் நிதிதான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நடுவர்களே, ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அதுக்கு சிறந்த சான்று பிரபஞ்சன் ஒரு கவிஞர் இருக்கார். அவர் சொல்றார், 2 வேளை, ஒரு நாளில் 2 வேளை சாப்பிடுவதற்கு இருந்திருந்தால் இன்னும் நிறைய எழுதியிருப்பேன். அருமையான வரி, கைதட்டுங்க. எவ்வளவு வருத்தத்திற்குரிய வரி அது தெரியுமா? என்னுடைய தமிழாசிரியர் ஜெயங்கொண்டான் அவர் ஒரு அழகான கவிதை எழுதினார். வறுமையாக ஒரு குழந்தை பேசுகிறது, அப்படி ஒரு கவிதை. நாங்களும் 3 வேளை சாப்பிடுகிறோம். கேளுங்க, கவனமா கேளுங்க. நாங்களும் 3 வேளை சாப்பிடுகிறோம். நேற்று இரவு, இன்று காலை, நாளை மதியம். அவ்வளவுதான் கவிதை. இந்த பிரபஞ்சன் எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தா சொல்லியிருப்பாரு, 3 வேளை சாப்பிடுவதற்கு உணவு கிடைத்திருந்தால் இன்னும் நிறைய படைப்புகளை இந்த உலகத்திற்கு தந்திருப்பேன்னா. அப்ப பணம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது அப்படிங்கறதை இந்த செய்தி மூலமாக உங்க மீன் விழுற வச்சிருக்கிறாங்க. நடுவர்களே, டாலர்ல சம்பாதிச்சாதான் காலர் தூக்கி விட்டு போக முடியும். இன்கம் இருந்தாதான் சொந்தக்காரன் வெல்கம் பண்ணுவான். இதெல்லாம் புரியாம குணம் சொன்னா என்னங்க அர்த்தம் எனக்கு புரியல. இதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்க. நிறைவா ஒரு பாடல். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனி அங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியர் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைவாரம், அரவோ உமையோள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு சொன்னான். அப்படி தொண்டு செய்து வரும் நகரத்தார் பெருமக்களையும் நாட்டார் பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.